ஹாய், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா the factors affecting breastfeeding. நிறைய போஸ்ட்நேட்டல் மதர்ஸ்க்கு என்ன தோணும்னா அவங்க பேபிக்கு கரெக்டாக அடிக்வேட்டாக ஃபீட் கிடைச்சதா, இல்லை அவங்களுக்கு ஒரு வேளை ஃபீட் பத்தலையோ, இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக சப்ளிமெண்ட் பண்ணுமா, அந்த மாதிரி ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் கன்சல்ட் அ பீடியாட்ரிஷியன் ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட் டு செக் வெதர் யுவர் பேபி இஸ் கெட்டிங் அடிக்வேட் ஃபீட். நிறைய டைம் என்னன்னா பேபிக்கு அடிக்வேட்டாக தான் ஃபீட் கிடைச்சிட்டு இருக்கும், பட் யூ வில் ஸ்டில் ஃபீல் இட் டு பி ரெடியூஸ்ட். வென் யுவர் பேபி இஸ் ஃபீடிங் குட், the baby will sleep properly, the baby will have a steady weight gain, நல்லா யூரின் ஃப்ரீயாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு the baby is getting good feedங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மெயினாக யூ ஹேவ் டு ஹேவ் அ ப்ராப்பர் டயட். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணும், ஆன்ஷியஸ்னஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கணும். ஜஸ்ட் ட்ரை டு ஹேவ் ப்ராப்பர் ஸ்லீப். கண்டிப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ட்ரை டு ஹேவ் ப்ராப்பர் ஸ்லீப். கொஞ்சம் நிறைய ஹைட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பிரஸ்ட் மில்க் செக்ரேஷன் இஸ் சப்ளை ஆன் டிமாண்ட். அதாவது பேபி எப்பெல்லாம் சக் பண்ணுறாங்களோ, எப்பெல்லாம் பிரஸ்ட் எம்டி ஆகுதோ, அப்பெல்லாம் யூ வில் ஹேவ் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் பிரஸ்ட் மில்க். ஸோ ஒரு 2 to 3 hours ஒன்ஸ் பேபி அடிக்கடி ஃபீட் பண்ணிகிட்டே இருக்க வச்சிங்கன்னா பிரஸ்ட் எம்டி ஆக யூ வில் ஹேவ் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் செக்ரேஷன். இது இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட்டில் ஓட்ஸ், கார்லிக், பூண்டு, குட்டி குட்டியாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகமான மில்க் செக்ரேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க.